வணக்கம். நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நம்மள குழப்புறதுக்கே சில கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? பார்க்க ரொம்ப கஷ்டமா தெரியும், ஆனா உள்ள இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு புதிரையை தான் எடுத்து அதோட முழு லாஜிக்கையும் அலசி ஆராய போறோம். சரி, கேள்விக்குள்ள போலாம். ஒரு கடைக்காரர் இருக்காரு. அவர் வாங்கின விலைக்கே அரிசிய விக்கிறாரு. ஆனா அவருக்கு லாபம் கிடைக்குது. எப்படி? இது எப்படிங்க சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல திரும்ப திரும்ப வந்து நிறைய பேரு கன்ஃபியூஸ் பண்ணுது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, இப்ப அந்த புதிரோட முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 1 கிலோ அரிசிய 50 ரூபாய்க்கு விக்கிறதா சொல்றாரு. அதான் அவரோட அடக்க விலை, அதாவது காஸ்ட் பிரைஸும் கூட. ஆனா இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அவர் 1 கிலோவுக்கு பதிலா வெறும் 800 கிராம் தான் எடை போடுறாரு. அப்போ அவரோட உண்மையான லாப சதவீதம், அதாவது கெயின் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? இதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இந்த கணக்கு சால்வ் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? விலையில நம்ம கவனம் போகவே கூடாது. அசல் ட்ரிக்கே அந்த எடையில தான் இருக்கு. கடைக்காரர் ரொம்ப தெளிவா ஒரு வேலை பார்க்கறாரு. விலையில நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிட்டு எடையில ஏமாத்துறாரு. இதுதான் அவரோட தந்திரம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பணம் கொடுக்கறது 1000 கிராம் அரிசிக்கு. ஆனா அவங்க கைக்கு வர்றது என்னவோ வெறும் 800 கிராம் தான். இப்ப புரியுதா? இந்த மிஸ் ஆகுற 200 கிராம் தான் கடைக்காரரோட லாபமா மாறுது. சரி, இந்த கணக்கு சால்வ் பண்ண 2 மெத்தட் இருக்கு. முதல்ல ஃபார்முலா யூஸ் பண்ற ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பார்க்கலாம். இந்த வழியில போனா உங்களுக்கு கன்ஃபார்மா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராசஸை 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1, உண்மையான எடை, அதாவது ட்ரூ வெயிட் 1000 கிராம். தவறான எடை, அதாவது ஃபால்ஸ் வெயிட் 800 கிராம். இதை முதல்ல நோட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2, அந்த 50 ரூபாய் காஸ்ட் பிரைஸை சுத்தமா மறந்துடுங்க. அது நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக கொடுத்த ஒரு நம்பர். ஏன்னா நாம கண்டுபிடிக்க போறது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அமௌண்ட் கிடையாது. சரியா? ஸ்டெப் 3, 2 எடைக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது எரர் எவ்வளோ? 1000 - 800, நமக்கு 200 கிராம் கிடைக்குது. ஸ்டெப் 4, இப்போ இந்த 200 கிராமை வச்சு ப்ராஃபிட் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். இப்போ அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். கெயின் பெர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் எரர் டிவைடட் பை true value minus error multiplied by 100. இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நாம லாபத்தை அந்த 1000 கிராம் மேல கணக்கு போடல. ஏன்? ஏன்னா கடைக்காரர் உண்மையில வித்தது 800 கிராம் தான். அப்போ அவரோட முதலீடு அந்த 800 கிராமுக்கு மட்டும்தானே. அதனாலதான் டினாமினேட்டர்ல, அதாவது கீழே, நாம உண்மையான விற்பனை அளவை, அதாவது 800 கிராம எடுத்துக்கிறோம். சரி, நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸை இந்த ஃபார்முலால போடுவோம். எரர் வந்து 200 கிராம். ஸோ 200 டிவைடட் பை 1000 - 200, அதாவது 800. இதை 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடைக்காரர் வித்த ஒவ்வொரு 800 கிராம்க்கும் அவருக்கு 200 கிராம் லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ 200 800ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/4. கரெக்டா? இப்போ 1/4 100ஆல பெருக்குனா நமக்கு வர பதில் 25%. அவ்வளவுதான். கடைக்காரரோட உண்மையான லாபம் 25%. ஓகே, இத ஃபார்முலா யூஸ் பண்ற மெத்தட். இப்ப வாங்க இன்னும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான பகுதிக்கு போலாம். பேனா, பேப்பர் எதுவுமே தேவையில்ல. மனசுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு சில செகண்ட்ஸ்ல இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? பிளேஸ்மெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும்போது டைம் தான் ரொம்ப முக்கியம். அங்க போய் ஃபார்முலா எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி கணக்குகளை ஃபார்முலா இல்லாம பியோர் லாஜிக் வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. 1 ரூபி ட்ரிக்னு சொல்லலாம். நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த கிராம் கணக்க ரூபாய் கணக்க மாத்த போறோம். 1 கிராம் அரிசியோட விலை 1 ரூபாய்னு நாமளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதால கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா விடும். பாருங்க. இப்ப பாருங்க, கஸ்டமர் 1000 கிராம் அரிசி கேக்குறாரு. அப்போ நம்ம கணக்குப்படி அவரு எவ்வளவு கொடுப்பார்? 1000 ரூபாய் கொடுப்பார். ஆனா கடைக்காரர் அவருக்கு கொடுக்கறது என்னவோ 800 கிராம் தான். அப்ப கடைக்காரரோட உண்மையான செலவு எவ்வளவு? வெறும் 800 ரூபாய் தான். சரிதானே? அப்போ கடைக்காரோட லாபம் எவ்வளோ? சிம்பிள். அவருக்கு வந்தது 1000 ரூபாய். அவர் செலவு பண்ணது 800 ரூபாய். அப்போ லாபம் 200 ரூபாய். இங்கதான் அந்த கோல்டன் ரூல் வருது. லாபத்தை எப்பவுமே நம்ம பண்ண உண்மையான செலவு, அதாவது ஆக்சுவல் காஸ்ட் மேலதான் கணக்கிடணும். இந்த கேஸ்ல கடைக்காரோட உண்மையான செலவு 800 ரூபாய் தான். இப்போ இந்த 2 மெத்தடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் ஃபார்முலா, இன்னொரு பக்கம் லாஜிக். ஒன்னு எடைய வச்சு போடுறோம், இன்னொன்னு பணத்தை வச்சு போடுறோம். ஆனா ரெண்டுமே எப்படி ஒரே ஆன்சருக்கு வருதுன்னு பாருங்களேன். இந்த டேபிள பாருங்க. ஃபார்முலா மெத்தட்ல நம்ம லாபத்தை 200 கிராம்னு சொன்னோம். செலவு பேஸ் 800 கிராம்.
நம்ம லாஜிக் மெத்தட்ல லாபம் 200 ரூபாய், செலவு பேஸ் 800 ரூபாய். ஸோ ரெண்டுலுமே கால்குலேஷன் என்ன? 200 டிவைடட் பை 800. அதனால நீங்க கிராம்ல யோசிச்சாலும் சரி, ரூபாயில யோசிச்சாலும் சரி, ஃபைனல் ஆன்சர் 25% தான். ஓகே, இவ்ளோ நேரம் நாம இத பத்தி பேசணும். இதிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது இதுதான். உண்மையான லாப சதவீதம், அதாவது ட்ரூ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ கஸ்டமர் வாங்குறதா நினைக்கிற அளவு மேல கணக்கு பண்ணக்கூடாது. கடைக்காரர் உண்மையிலே எவ்ளோ பொருளை விக்கிறாரோ அந்த அளவு மேல தான் கணக்கு பண்ணணும். சிம்பிளா சொன்னா, லாபம் 1000 கிராம் மேலல 800 கிராம் மேல தான் கணக்கிடப்படணும். இதுதான் இந்த முழு புதிரோட மைய கருத்து. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் வெயிட் ப்ராப்ளம் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா இந்த லாஜிக் வெறும் கணக்கோட முடியல. நம்ம நிஜ வாழ்க்கையிலயும் இப்படி வெளிப்படையா தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான மறைக்கப்பட்ட எண்கள் நிறைய இருக்கு. இப்ப கேள்வி உங்களுக்கு தான், இந்த ஆப்டிடியூட் டெஸ்டுக்கு அப்பால நிஜ வாழ்க்கையில வேற எந்த மாதிரி மறைக்கப்பட்ட எண்கள் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.